இதுவரைக்கும் நம்ம தமிழர் தெருக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போன்ற தெருக்கூத்து வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கண்டுகளிக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பெரியோர்கள் சொல்லிருக்கும் பெருத்த சபை, பெருத்த சபை, பெரியோர்கள் சொல்லிருக்கும் பெருத்த சபை, ஒரு பெரிய சபை, சபை தெய்வம் கொண்ட திருச்சபை, தெய்வம் கொண்ட திருச்சபை ஆதி நாளையில் ஏய் யாராவது கேலி தோல்ல கை விடுறோம் ஏய் சிம்மாஷா தோல்ல அப்படி இருந்தாலும் திருச்சபை திருச்சபை இல்லையா நாடி வருகிற போ வருகிற போ நான் யாரு நாடி சேர்ந்து பேர் என்ன ஊர் என்ன சோயா சம்பையா
தேசங்காத்தை வேண்டாம் இதுதான் வாதம். வாதமிட்டால் இதற்கு நேரம் சண்டையாகும். ஏற்கனவே சண்டைதான் சண்டை, நாடெங்கும் சண்டை, வீடெங்கும் சண்டை, சண்டையால உடைவது பல பேர் மண்டை இல்லையா? அதனால உங்களுக்கு பத்திரமா பண்ணல. அப்படி இருந்தாலும் என்ன நாடு, எப்பேற்பட்ட நாடு? சொன்ன வார்த்தை செவி கொடுத்து கேட்டிருக்க வேண்டும். துதி பெறும் உலகம் எங்கும் மதிக்க புகழ் படித்தவன் அப்பேற்பட்டவன் யார்? யாரு துதிக்கும் உலகம் என்ன? ஒரு வார்த்தையை முதல் ஒரு பிள்ளையாக பிறந்து இந்த பூமி மீது விழுகின்ற போது எவ்வாறு விழுகின்றது? என்ன வார்த்தை சொல்லி விழுகின்றது? குவா. குவான என்ன அர்த்தம்? என்ன பின்ன குவா என்ற அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா? நான் இந்த பூமியில வந்து விட்டேன் இல்லையா? அந்த வார்த்தைக்கு பிறகு அம்மா என்ற ஒரு வார்த்தை துதிக்கும். அந்த வார்த்தை இங்க மட்டும் கிடையாது. நம்ம கடவுளை கண்ணு பார்த்து அடைகிருச்சு. அப்படி இருந்தாலும் துதிக்கும் உலகத்தில் முதலாக அம்மா என்று சொல்ல உடனே அந்த செவியாகப்பட்டது யாருக்கு கேட்க அந்த வார்த்தை? யாருக்கு? கடவுளை கண்ணுல பார்த்து யாரும் கிடையாது. நீ பார்த்திருக்கியா? இல்ல. நீ பாத்தியா? இல்ல. வேற யாராச்சும் பார்த்துட்டாங்க? கடவுளை கண்ணால் காண முடியாது, உணரத்தான் முடியும். அந்த கடவுள் எங்கே இருப்பாரோ தூணில் இருக்கலாம், துரும்பில் இருக்கலாம் இல்லையா? அவர் இருக்கும் தூரத்திற்கு எட்டக்கூடிய வார்த்தை அம்மா என்று சொன்னால் அந்த தாய்க்கு மேலான கடவுள் இருவருக்கும் துதிக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை எவ்வளவு தூரம் துதிக்கின்றதோ அந்த துதிக்கும் உலகம் எங்கும் மதிக்க புகழ் படித்த மன்னன் என்றால் யாவற்றை பெறும். எப்படி இருக்கணும்? திருக்கரம் கூப்பி சிறுத்தாட்டு அடித்துட்டு முடி வணங்கணும். எப்படி? அடித்துட்டு முடி வணங்கணும். பையம் பக்தி கொடுக்கணும். பயபக்தியோடு வணக்கம் தனக்கு வைக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் பயபக்தி ஆகணும். அப்பேற்பட்ட மன்னன் நான் யாரு? சொல்லுமா? சொல்லுங்க. என்னடா வார்த்தை? என்ன சொல்றான்? எனக்கு புரியல. சொல்லு சார். எப்படி நாமளே கேட்டு வாங்கிக்கிறப்பா. அப்படி இருந்தாலும் எப்பேற்பட்ட மன்னன்? சந்திரன் என் தந்தை திருவிராஜ மகாராஜனுக்கும்
என் அன்னை காந்தாரி அம்மையாருக்கும் உம்மா தெரியும் தெரியுமில்ல தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னா உங்க வீட்டுல வாங்கி தரீங்க அதனால தெரியும் தெரியல தெரியும் என்ன பின்னா என் தாய் ஜாகிட்டேரு ஏன் மகாராஜா கை நீட்டு கை அப்படியே கை நீட்டு உனக்கும் சொன்னானா எனக்கு நல்லா அப்படி இருந்தாலும் என் தந்தையாகிய பிருங்கராஜ மகாராஜனுக்கும் என் அன்னையாகிய அம்மையாருக்கும் முதலாக இருந்தவன் யாரு இந்த துறை துரியோதன மகாராஜன் அப்படின்னா ஒரு வந்தன வழிபாடு இருக்கணும்ல இருக்கணும் துரியோதன மகாராஜன் அனைவர்களும் உன்னை கண்டதோடனே கை கட்டி வாய்ப்பளித்து அட்டக்கோடுக்குமா இருக்கணும். ஆனா மகாராஜா உன்னை பார்த்தா பேடுற கேள்வி வந்து போகிறாங்க. எப்படி பையப்படி மகாராஜா வராரு அப்படியே அமைச்சு உட்காந்துக்கணும். என்னவங்க நின்று நிற்கணும் பயம் அசைக்கூடாது அசைந்தால் ஏதானும் தண்டனை கொடுத்துருவாரு பயம். அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட மன்னன் யாவற்ற பேரும் இருக்காலம் கூப்பி சிறம் தாத்தி மன்னன் வழிபாடோடு வரவேற்க கொடுத்தாலும் இல்லையா? நான் இருக்கக்கூடிய நாடு ஆளக்கூடிய நாடு என்ன நாடு எப்பேற்பட்ட நாடு தெரிவிக்கவா? என்னுடைய நாடு உலக 56 நாடு புகழ்பெற்ற நாடு உலக 56 நாடு உலக 56 நாட்டிலே தலைநகரம் என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரி மண்டலத்தை நீதியோடு ஓர்கோல் வாங்கி உயர்த்தரை சாற்றி எப்படி உயர்த்தரை சாற்றி 60 அடி உயரத்தில் தங்க சமாதானத்தில் அமர்ந்து வெள்ளி கம்பத்தை காலால் தாங்கி வெள்ளி கம்பத்தை காலால் தாங்கி சாட்சி பண்ணி வருகின்றேன். எத்தனை நாட்டு அரசர்கள் இருக்கிறாங்க? உலகத்தில் 55 நாட்டு அரசர்கள் என்னிடத்தில் கப்பம் கட்ட வேண்டும், விரும்பியாக ஆட்சி பண்ணி வரக்கூடிய துரியோதன மகாராஜன் என்றால் இன்னும் எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லலாம்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.